Hi friends, welcome to Tirunelveli Science Center. இன்னைக்கு நம்ம சயின்ஸ் சென்டரில் தான் இருக்கோம். இன்னைக்கு சயின்ஸ் சென்டர் தான் சுற்றி பார்க்க போகிறோம். ஓகேவா? சயின்ஸ் சென்டர் திருநெல்வேலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இது ஒரு நல்ல என்டர்டெய்னிங் பிளேஸ். நம்ம குட்டி பசங்களை கூட்டிகிட்டு வந்தால் விளையாண்டுக்கிட்டே இருப்பாங்க, வரவே மாட்டாங்க, டைம் போகிறது கூட தெரியாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம புக்ஸில் படிக்கிற சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாம் ரியலாக பார்க்கும்போது நமக்கு உண்மையிலேயே ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் கூட சேர்ந்து நீங்களும் இந்த சயின்ஸ் சென்டரை நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். ப்ரீ ஹிஸ்டோரிக் பார்க். இங்கே நிறைய டைனாசர்ஸ் வச்சுருக்காங்க. நம்ம மூவிஸில் எல்லாம் பார்ப்போம் இல்லையா, நிறைய டைப்ஸ் ஆஃப் டைனாசர்ஸ், அது எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க. இது கண்டிப்பாக குட்டி பசங்களுக்கு பார்க்கும்போது ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக இருக்குங்கிறது சொல்லவே முடியாதுங்க. அதை பார்த்தா தான் தெரியும். அது நிறைய சவுண்ட் எஃபெக்ட்ஸோடு வச்சுருக்காங்க. அதை டர்ன் பண்ணுற மாதிரி அப்படி நிறைய இது வச்சுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என் கூட சேர்ந்து நீங்களும் இதை நல்லா சுற்றி பாருங்கள். நிறைய டைப்ஸ் ஆஃப் டைனாசர்ஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் வச்சுருக்கிற இடத்துக்கு தான் போக போகிறோம். ஓகே, வந்தாச்சு. 2 ஃப்ளோர் இருக்குது. கீழே ஒரு ஃப்ளோர், மேலே ஒரு ஃப்ளோர் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா நம்ம புக்கில் நம்ம பார்க்குற நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் எல்லாமே சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட்டு தான். ஒவ்வொரு எக்ஸ்பிரிமெண்ட்டையும் நம்மளே ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு ரியல் எக்ஸ்பீரியன்ஸு நமக்கு இங்கே கிடைக்கும். எல்லாருமே வீட்டில் குட்டி பசங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பாக சயின்ஸ் சென்டருக்கு கூட்டிகிட்டு வாங்க. அவங்க புக்கில் உள்ள எல்லா எக்ஸ்பிரிமெண்ட்டையும் ரியலாக அவங்களே பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி தெரிஞ்சுப்பாங்க. அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதுக்கு மேலே உள்ள வீடியோஸில் எல்லாமே அது என்ன எக்ஸ்பிரிமெண்ட், அதோடைய டீட்டெயில், அப்புறம் அது என்ன அப்படிங்கிறத நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்துட்டு வாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்த இடத்துக்கு போகலாம்.
செகண்ட் ஃப்ளோர் வந்தாச்சு. இந்த கேமரா என்னன்னு தெரியுதா? எல்லாமே தலைகீழ தெரியுமா. அந்த வெளியில் போகிற அந்த வெஹிக்கிள் எல்லாம் ஏரோ மார்க் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ஃப்ளோரில் ஃபுல்லாகவே கரண்ட் வச்சோம், அப்புறம் மிரர் யூஸ் பண்ணி என்னென்னலாம் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். மிரர் மேஜிக். இங்கே தான் மிரர் யூஸ் பண்ணி என்னென்னலாம் மேஜிக் பண்ண முடியும் அப்படிங்கிறத காமிச்சிருக்காங்க. ஒவ்வொரு டிசைனில் எப்படி மிரர் யூஸ் பண்ணலாம், அப்புறம் மறையும் பிம்பம். நம்ம நின்னா ஒரு சென்டர் பாயிண்டில் நிற்கும்போது நம்மளுடைய ஃபேஸ் வந்து கண்ணாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகாது. இதை பாருங்கள், சைட் கார்னரில் மட்டும்தான் நம்ம தெரியும், சென்டரில் நம்ம தெரிய மாட்டோம். நெக்ஸ்ட் வந்து ட்ரூ இமேஜ், மெய் பிம்பம். நம்மளை மற்றவங்க எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிற இமேஜை வந்து இதில் நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வளையும் பிம்பம். பார்க்கும்போது நமக்கு வளைஞ்சி அந்த லைன் போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து நம்ம நிறைய மூவிஸில் பார்த்துருப்போம். மெயினாக ஃபைட்டிங் சீன்லாம் இந்த மாதிரி தான் எடுப்பாங்க. நமக்கு இதில் ஒரு பாதை, ஒரு வே இருக்கும். நம்ம கீழே பார்த்து நடந்தோன்னா கரெக்டாக போயிடலாம். கீழே பார்க்காம மிரரை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எங்கேயாவது போய் முட்டிக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்கள் வீட்டு குட்டி பசங்களை கண்டிப்பாக இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.